Hi, hello everyone. This is Soumya from BookFeast channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா Legend of the Northland which is written by Phoebe Cary. So it is basically a ballad. முதல்ல ballad அப்படினா என்னன்னு பார்க்கலாம். A ballad is a song narrating a story in short stanzas. So சின்ன சின்ன stanzaல ஒரு கதையை சொல்ற மாதிரி சொல்றது தான் வந்து ballad. கதையில stanzas வராது. போயம்ல கதையை சொல்ல முடியாது. பட் ஸ்டான்ஸா ஃபார்மேட்டில் ஒரு கதையை சொன்னாங்கன்னா அதை தான் பேலட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பேலட் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தா பழைய காலத்தில் வந்து நிறைய கதைகள் வந்து ஓரல் ட்ரெடிஷனாக தான் இருக்கும். அதாவது ஓரல் ட்ரெடிஷன்னா இதுதான் கதை அப்படின்னு எழுதப்பட்டிருக்காது. இப்போ பாட்டி கதை சொன்னாங்க, தாத்தா கதை சொன்னாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம பாட்டி வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படி தான் வந்து பாஸ் ஆனாயிட்டு இருக்கும். இதுதான் வந்து ஃபோக் டேல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபோக் கல்ச்சர், பாப்புலர் கல்ச்சர் அப்படின்லாம் சொல்லுவோம். இதை வந்து பிற்காலத்தில் ரைட்டர்ஸ் எடுத்து போயமாக எழுதியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி போயம் தான் லெஜெண்ட் ஆஃப் நார்த்லேண்ட். அண்ட் இது வந்து ஒரு பேலட் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த லெஜெண்ட் அப்படின்னா யார்? அ வெல் நோன் பர்சன் எஸ்பெஷலி இன் அ பர்டிகுலர் ஃபீல்ட். ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு லேண்ட் பர்சன், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பர்சன் மார்க்கா இல்லை ஒரு பிளேஸை வந்து அவங்கள வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதா இருந்தால் அவங்கள லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராபின்ஹுட். ஸோ ராபின்ஹுட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அ பர்சன் ஹூ ராப்ஸ் ஃப்ரம் தி ரிச் அண்ட் கிவ்ஸ் இட் டு புவர். ஸோ அதை தான் வந்து லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த போயமோடைய பேக்ரவுண்ட் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த போயம் வந்து ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸ்டோரியை தான் வந்து போயம் ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க. அதான் பேலட் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஸோ இந்த போயமை யார் நேரேட் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்தா யாரை பற்றி நேரேட் பண்ணப்படுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ நேரேட் பண்ணது கேரி. யாரை பற்றின நேரேஷன் அப்படின்னு பார்த்தா இந்த லெஜெண்ட் ஆஃப் அன் ஓல்ட் லேடி. ஒரு ஓல்டு லேடியை பற்றின போயம் இது. இந்த ஓல்டு லேடி வந்து ஆங்கர்ட் செயின்ட் பீட்டர் பிகாஸ் ஆஃப் அ க்ரீட். இந்த ஓல்டு க்ரீட் அப்படின்னா பேராசை. உங்கள் பேராசைனால செயின்ட் பீட்டரை வந்து ரொம்ப கோபப்பட வச்சுருக்காங்க. ஸோ நார்த்லேண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தா நார்த்தன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி எர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, தட் இஸ் நார்த் போல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லெஜெண்ட் இப்போ தான் சொன்னேன், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. ஒரு பாப்புலரான ஒரு பர்சனை பற்றி பல தலைமுறைகள் போனதுக்கப்புறமும் யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள தான் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் stanza, away away in the Northland where the hairs of the day are few and the nights are so long in winter that they can't sleep them through. இந்த ஸ்டான்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப தூரத்தில் வந்து நார்த்லேண்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சான். ஸோ நார்த்லேண்ட்னா இப்போ தான் சொன்னேன் நார்த் போல். ஸோ நார்த் போல் வந்து யூஸ்வலாகவே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டே டைம் ரொம்ப இருக்கும், சன் வந்து ரொம்ப கம்மியாக தான் அங்கே வரும். ஸோ இது பேசிக்கலி எப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னா மெயின்லி இந்த வின்டர் சீசன் where the hours of day are few. ஸோ காலையில் ஒரு வெயில் வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கான். அண்ட் நைட் ஆர் ஸோ லாங் இன் வின்டர். ஸோ வின்டர் சீசன் அப்படின்னும் போது நைட் வந்து ரொம்ப நேரம் இருக்கான். தட் தே கான்ட் ஸ்லீப் தேம் த்ரூ. ஸோ ரொம்ப நேரம் இருக்கிறதுனால இவங்க தூங்கி இவங்களே எழுந்திக்கிறாங்களாம், அப்போ கூட விடியலாம். ஸோ நைட்டுன்றது ரொம்ப நேரம் இருக்குது, நைட்டோட டியூரேஷன் ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்றதான் வந்து இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. where they harness the swift reindeer to the sledges when it snows and the children look like bears cubs in their funny clothes. ஸோ reindeer அப்படின்னு பார்த்தா வந்து இந்த நிறைய மூவிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஸ்னோவியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து ஒரு அனிமல் வச்சு தான் வந்து அவங்க காட்டெல்லாம் இழுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த அனிமல்ஸை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இந்த நார்தர்ன் லேண்டில் வந்து ரொம்ப கோல்டு சீசனாக இருக்குது, அங்கே ரொம்ப சிவியரான கண்டிஷனாக இருக்குது. to the sledges when it snows. So sledges அப்படின்னா என்னென்னா a vehicle on the runners for conveying loads or passengers over the snow or ice often pulled by drought animals. ஸோ அனிமல்ஸை வந்து இழுத்துட்டு போகிற அந்த காட்டு தான் ஸ்லெட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னோ டைமில் வந்து இந்த ஸ்லெட்ஜஸ் தான் அங்கே இருக்குமா. அந்த ஸ்லெட்ஜஸில் இருக்க குழந்தைங்களோ இல்லை அந்த ஏரியாவில் இருக்க குழந்தைங்களோ வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா பியரோடைய யங் ஒன், அதாவது பியருடைய குழந்தைங்க மாதிரி இருப்பாங்களாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபன்னியான ஒரு கிளாத்ஸை அவங்க போட்டிருப்பாங்க. இங்கே தே அப்படின்றது யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா பீப்புள் ஆஃப் தி நார்த்லேண்ட். They tell them a curious story. I don't believe this true and yet you may learn a lesson if I tell you the tale to you. ஸோ இங்கே இருக்கவங்க வந்து ஒரு கதை க்யூரியஸான ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க. க்யூரியஸ்னால் வினோதம், ஸ்ட்ரேஞ்ச். ஸோ ஒரு க்யூரியஸான ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க. அந்த கதையை வந்து நான் நம்பலை,
இந்த ரைட்டர் வந்து கதையை நம்பலையாம். அண்ட் எட் யூ மே லேர்ன் அ லெசன், இதிலேருந்து நம்ம ஒரு லெசனை தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. Once when the good Saint Peter lived in the world below and walked about it preaching just as he did, you know. ஸோ செயின்ட் பீட்டர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா இஸ் ஒன் ஆஃப் தி அப்போஸ்டல் ஆஃப் கிரைஸ்ட். அதாவது கிரைஸ்ட்டை ஃபாலோ பண்ண டிசிப்ளின் இல்லை ஃபாலோவர் டிசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு தடவை வந்து வேர்ல்டில் வாழ்ந்திருக்காரு. ஸோ அப்படி வாழ்ந்திருந்தப்போ இந்த உலகம் ஃபுல்லாக வந்து ரிலீஜியஸை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும் போது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடெண்ட்டை தான் வந்து இவங்க சொல்கிறாங்களாம், அதை தான் வந்து இவர் நம்பலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லாகவே வந்து யாரை பற்றி அப்படின்னு பார்த்தா செயின்ட் பீட்டரை பற்றி கொடுத்துருக்காங்க. He came to the door of a cottage in the traveling round the earth where a little woman was making cakes and baking them on the hearth. ஸோ hearth அப்படின்னா வந்து அடுப்பு மனைன்னு சொல்லுவாங்க. ஃபயர் பிளேஸ் where you do cooking. ஸோ எங்கே நம்ம குக் பண்ணுவோமோ அதுதான் hearth அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பண்ணியிருக்காரு, உலகம் பூரா சுற்றி ஒரு ரிலீஜியஸை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நிறைய ரிலீஜியஸ் லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்படி சுற்றிட்டு டயர்டாகி ஒரு காட்டேஜோடைய டோருக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தப்போ வந்து உள்ளே யார் இருந்திருக்கான்னு பார்த்தா ஒரு லேடி, லிட்டில் விமென் இருந்திருக்காங்க. அந்த லிட்டில் விமென் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா கேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே அவங்களுடைய ஹர்த்தில் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. And being faint with fasting, for the day was almost done, he asked her for her store of cakes to give him a single one. ஸோ இப்போ செயின்ட் பீட்டர் வந்து என்ன பண்ணுறாராம், கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லையா, ஃபாஸ்டிங் இருக்காராம். ஸோ இந்த என்டையர் டே ஃபுல்லாக வந்து அவர் இப்போ சாப்பிடாமே இருந்தது, ரொம்ப பசியில் இருந்திருக்காரு, வீக்காகவும் இருந்திருக்காரு. ஸோ இந்த விமென் கிட்ட போயிட்டு என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் பேக் பண்ண கேக் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதில் வந்து ஒரு கேக் கேட்குறாரு. பட் இந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேக்கை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக ஒரு கேக் கொடுக்கல. ஏன் அப்படின்றத நெக்ஸ்ட் ஆன்சரில் பார்க்கலாம். So she made a very little cake, but as it baking lay, she looked at it and thought it seemed too large to give away. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி கேக் பேக் பண்ணிட்டு இருக்காங்க, அதுலேருந்து ஒரு கேக் எடுத்து கொடுக்காம குட்டியாக அவர் கொடுக்கறதுக்கு இன்னொரு கேக்கை வந்து பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பேக் ஆகிட்டு வெந்துட்டே இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு தாட் வருதான். என்ன தாட்னா, இவ்வளோ பெருசு நம்ம இவர் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப பெருசு தான், நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். Therefore she needed அப்படின்னா to make dough from flour, மாவில் இருந்து அதை வந்து ஒரு கன்சிஸ்டன்சி ஸ்டேட்க்கு கொண்டு வரதை need அப்படின்னு சொல்லுவோம். And still a smaller one, but it looked when she turned it over as large as he first had done. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேக்கில் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்து, அந்த மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து திருப்பி வந்து ஒரு கேக்கை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி அந்த கேக்கை பார்த்தா அந்த கேக் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சதோட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ நம்ம இது எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. போனது மாதிரி இதுவும் வந்து பெருசாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக சின்னதாக இருக்குது பட் பெருசாக தான் இருக்கேன்னு சொல்லி அந்த கேக்கை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. Then she took a tiny scrap of dough and rolled it flat and baked it thin as a wafer, but she couldn't part with it. ஸோ திருப்பி என்ன பண்ணுறாங்களா, பிசைஞ்ச மாவை எடுத்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக தேய்க்கிறாங்க. தேய்ச்சா அது வேஃபர் அப்படின்னா ஒரு தின் பேப்பர் மாதிரி ஆகிடுது. ஸோ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, she couldn't part with it, அதை வந்து அவர் கையில் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு வரலை. For she said, my cakes that seem too small when I eat of them myself are yet too large to give away. So she put them on the shelf. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க, இந்த கேக்கெல்லாம் எனக்கு நான் சாப்பிடும் போது ரொம்ப சின்ன பீஸா தெரியுது, பட் ஆனால் அவருக்கு கொடுக்க போகும்போது ரொம்ப பெரிய பீஸா தெரியுதே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதை அவங்களுடைய ஷெல்ஃப்லேயே வச்சுக்கிறாங்க. Then good Saint Peter grew angry, for he was hungry and faint, and surely such women was enough to provoke a saint. ஸோ இப்போ செயின்ட் பீட்டர் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல மைண்ட் செட்டில் தான் அங்கே வந்திருக்காரு. பட் அவருக்கு பசிக்கு சாப்பாடு கிடைக்கல, அதுவும் இவங்க இவ்வளோ க்ரீடியாக இருக்காங்கன்னு தெரியும், ரொம்ப கோவம் வந்துடுது. ரொம்ப பசியிலும் இருக்காரு, ரொம்ப வீக்காகவும் இருக்காரு, கோவமாகவும் இருக்காரு. இப்போ இந்த செல்ஃபிஷ் விமனும் வந்து அவருக்கு அந்த சின்ன பீஸ் ஆஃப் கேக்கை வந்து கொடுக்கறதுக்கு முன் வரலை. ஸோ இந்த பிஹேவியர், இவ்வளோ க்ரீடாக இருக்கக்கூடிய இந்த லேடி மேலே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. And he said, you are far too selfish to dwell in a human form, to have both food and shelter and fire to keep you warm. ஸோ டுவெல் அப்படின்னா வாடுறது. நீலாம் வந்து இந்த உலகத்தில் வாடுறதுக்கு, ஒரு மனுஷனுடைய ஃபார்மில் வாடுறதுக்கு தகுதியே கிடையாது, ஏன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க.
நீ வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கோ இல்லை இந்த ஷெல்டரில் இருக்கிறதுக்கோ இல்லை இந்த ஃபயரில் உன்னை வார்மாக வச்சுக்கிறதுக்கோ வந்து நீ தகுதியே கிடையாது. நீ யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிற. ஸோ யூ ஆர் நாட் ஃபிட் டு பி ஆஸ் அ ஹியூமன். ஒரு ஹியூமனாக வாழ்கிறதுக்கு ஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. Now you shall build as the birds do and shall get your scanty food by boring and boring and boring all day in hard dry wood. நீ பறவைய மாதிரி ஒரு வீடை கட்டிட்டு போகலாம். அண்ட் ஷல் கேட் யூ யாஸ் கவுண்டி ஃபுட். ரொம்ப கம்மியான அளவு சாப்பாடு தான் உனக்கு கிடைக்கும். உனக்கு வந்து போரிங் 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 அப்படி இங்கே போரிங் எதை குடிக்குது அப்படின்னா கொத்துறது. ஸோ நீ வந்து எப்பயுமே என்ன பண்ணுவ, கொத்திட்டு ஒரு ஹோல் பண்ணி க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்ப. ஒரு டூல் வச்சோ இல்லை வந்து ஒரு டிக் பண்ணியோ வந்து நீ பண்ணிகிட்டே தான் இருப்ப. அண்ட் நாள் ஃபுல்லாக வந்து அது எதில் பண்ணுவேன்னா வுட். ஒரு காஞ்ச வுட்டில் வந்து நீ போய் டிக் பண்ணிகிட்டே இருந்தனா உனக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் நீ வாழ்க்கையே வாழ போகிற அப்படின்னு சொல்லிடுறாராம். 14th stanza. Then up she went through the chimney, never speaking a word, and out of the top flew a woodpecker, for she was changed to a bird. இவங்க இதை கேட்டுட்டு அவங்க சிம்னிக்கு மேலே போகிறாங்க. ஸோ சிம்னி அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை வார்மாக வச்சுக்கிறதுக்காக வுட்டெல்லாம் போட்டு பர்ன் பண்ணுவாங்க. அந்த வுட்டெல்லாம் வந்து புகை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சிம்னி வழியாக வெளியே அனுப்புவாங்க. இவங்க அந்த சிம்னி கிட்டே போகிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை. போயிட்டு வெளியே என்னவா பறந்து வராங்கன்னு பார்த்தா woodpecker-ஆ பறந்து வராங்களாம். woodpecker-ஆ பறந்து வந்ததை பார்த்தா தான் தெரியுது அவங்க ஒரு பேர்டாக மாறிட்டாங்க. She had a scarlet cap on her head and that was left the same. But all the rest of her clothes were burned black as a coal in the flame. ஸோ இவங்க வந்து எப்படி வந்து இருக்காங்கன்னா ஒரு ஸ்கார்லெட் ரெட் கலர் வந்து இவங்க ஹெட்டில் இருந்துச்சான். ஸோ இது அப்படியே தான் இன்னும் இருக்குது. பட் அவங்க கிட்ட இருக்க மிச்சம் எல்லாமே வந்து மாறிடுச்சு. லைக் அவங்க க்ளோத்ஸ் எல்லாம் வந்து பேர்ன் ஆகிடுச்சான். கோல் வந்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பேர்ன் ஆகிடுச்சு. இங்கே ஸ்கார்லெட் அப்படின்றத வந்து ஒரு பிரைட் ரெட் கலரை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெட் வந்து நம்ம எப்போயுமே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சம்திங் விச் இஸ் டேஞ்சர். ஸோ இவங்க வந்து ஒரு டேஞ்சரிக்காக ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாங்க. அதனால இவங்களுக்கும் வந்து லைஃப் இந்த மாதிரி மாறிடுச்சு. அண்ட் பிளாக்ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா சேட்னஸ். ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்திருந்தால் இவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த க்ரீடி மைண்ட் வந்து இவங்க ஃபுல் லைஃபையுமே சேஞ்ச் பண்ணிடுச்சு. 16th stanza. And every country school boy has seen her in the wood where she lives in the trees till this very day, boring and boring for food. ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போகிற பாயுமே வந்து wood அப்படின்னா இங்கே ஃபாரஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபாரஸ்ட்டையோ இல்லை கண்ட்ரி சைடையோ கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இவங்க இருக்கிறத இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போகிற கண்ட்ரி பாய்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்களாம். இங்கே கண்ட்ரி ஸ்கூல் பாய் அப்படின்னா பீப்புள் ஃப்ரம் தி ரூரல் ஏரியாஸ். ரூரல் ஏரியாவிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற பாய்ஸ். அந்த இடத்துல மரத்தில் தான் வந்து இவங்க எல்லா நாளும் வாழ்ந்துட்டுருக்காங்களாம். இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்காங்களாம், மரத்தில் வந்து கொத்திகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எலிட்ரேஷன்ஸ் பார்க்கலாம், ரிப்பீட்டேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் எலிட்ரேஷன் அப்படின்னா கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வர்றது ஒரு லைனில். அண்ட் ரிப்பீட்டேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டண்ட்டாக தே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ரி, அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டான ஒரு ரிப்பீட்டேஷன் வந்து இதில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ரிப்பீட்டேஷன் இருக்குது. அண்ட் மெயினாக இதில் வந்து ஸ்டான்ஸா ஒன்ல அவே அப்படின்ற வேர்டையும் 9 வந்து ரோல்டு, அப்புறம் 13, 16லலாம் வந்து போரிங் இப்படின்ற வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அண்ட் என்சாம்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லை poetic டிவைஸ், லிட்ரரி டிவைஸ் எது வேணால் சொல்லலாம், அதையும் இதில் பார்க்கலாம். என்சாம்மெண்ட் அப்படின்னா என்னென்னா running lines of poetry from one text to the next without using any kind of punctuation to indicate a stop. ஸோ நம்ம போயம் அப்படிலாம் வந்து பங்க்சுவேஷன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளோ ஒரு பங்க்சுவேட் பண்ணாமல் அப்படியே அடுத்த லைனுக்கு போகிறது தான் வந்து என்சாம்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இந்த போயம் ஃபுல்லில் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஸ்டான்ஸாஸ்லேயும் சரி 10 and 11 ஸ்டான்ஸாலையும் சரி நம்ம பார்க்கலாம். அண்ட் சிமிலி கம்பேர் பண்ணியிருக்காங்க. லைக் இதை மாதிரி அதை மாதிரி clothes were burnt as black as coal, நெக்ஸ்ட் வந்து baked and thin as a wafer, அந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் வந்து இந்த போயமில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எனக்கான வீடியோ. உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஷியாலி வில் மேக் இட் ஃபார் யூ. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.